ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மட்டன் கொழும்பு எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டன் வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் பீஸில் வெட்டிக்கோங்க. ஓகேங்களா, மீடியம் பீஸை வெட்டிக்கோங்க கொழும்புக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நீட்டாக உரிச்சு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சிவிக்கோங்க. மிக்சியில் பூண்டு, இஞ்சி, மிளகு, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் குக்கிங் ஆயில் ரெண்டுமே போட்டு வெங்காயம் அப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட்டு அதுவும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன போடணும், மட்டன் போடுங்க. ஓகேங்களா, மட்டன் எல்லாம் போட்டுருங்க. மட்டன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவும் அந்த சின்ன வெங்காயம் அந்த டேஸ்ட் எல்லாமே ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். 2 உருளைக்கிழங்கு வெட்டிட்டு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியும் ஒரு 2 தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துக்கிறோம் நாங்கள். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுருந்தோம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற மசாலா, சாம்பார் மசாலா, இது வந்துட்டு எல்லா புளிக்குழம்பு, கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாமே நாங்கள் இந்த மசாலா போடுவோம். நல்லா ருசியாகவும் இருக்கும். அப்புறம் தனியா லாஸ்ட்டு இதெல்லாமே போட்டு நல்லா நீட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இருந்தோம். மசாலா எல்லா பக்கமே நல்லா கிளறி விட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கொதி வரணும். கொஞ்சம் குக்கரை போட்டு கொஞ்சம் அந்த கறியை கொஞ்சம் வேகட்டும். ஆட்டுக்கறி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்திருந்தோம். திருப்பி இன்னொரு வாட்டி கிளறிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு எல்லாமே நல்ல மசாலா வந்துட்டு எல்லா கறியில் நல்லா மேரினேட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு பிரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா கொதி வரணும். கொழும்பு நல்லா கொதிக்கட்டும். கொழும்பு கொதிச்சிருந்தோம். கறியும் நல்லா வெந்துச்சு, பார்த்தாலே தெரியுது. நல்லா ஆட்டுக்கறி வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொழும்பு கொதிக்கணும். அவ்வளோதான், சுவையான மட்டன் கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.